டீ ஆற்றுனா வவுச்சர் கார்டு வந்துட்டு கிடைக்கும். அப்படியா? சாரிப்பா அப்படிங்கிறாரு. டோட்டலாக வந்துட்டு 800 கிடைக்கும். இன்னைக்கு இது 95 எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ஒரு ஆர்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஏர் ஏஷியாவில் வந்து ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு டீ ஆற்றுனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வவுச்சர் கார்டு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுட்டு எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு டீ செகண்ட் ஷிஃப்ட்டு 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆள் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டு சிகரெட்டை வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார். நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். இல்லை டபுள்ஸில் போகிறாங்க. பின்னாடி உட்காந்துருக்க ஆள் வந்துட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்காரு. அதை வந்து தட்டி விடக்குள்ள அந்த ஸ்மோக் வந்துட்டு என் மேலே பட்டுச்சு. வேகமாக போனேன். போயிட்டு ஏன்னா தட்டி விட்றீங்க வேணா ரன்னிங்கில் இருக்கக்குள்ள பின்னாடி படுதுண்ணே அப்படின்னு. அப்படியா? சாரிப்பா அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தோன்னா அந்த வண்டி வந்து போலீஸ்னு போட்டிருக்குது. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்குறதே அவங்களா தான் இருக்கணும். அவங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா யார் போய் சொல்கிறது? நிப்பாட்டிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இப்போ தான் ரூமுக்கு என்ட்ரானேன். இன்றைக்கி வந்து டார்கெட்டு ஒரு 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். 19th ஆர்டர் வந்து எனக்கு ஒரு ஹோட்டலில் விழுந்துச்சு. போய் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப்பு எந்த பிளேஸு அப்படின்னு செக் பண்ணக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ நான் இருக்கிற இந்த மேன்ஷன்லேயே 4th ஃப்ளோரில் அதே 20வது ஆர்டராக இருந்துருந்துச்சு. அழகாக கொடுத்துட்டு அப்படியே நான் என் ரூமுக்கு வந்திருப்பேன். சரி பக்கத்தில் எங்கேயாவது போட்டாலும் போடுவானுங்க அப்படின்னு நினச்சிட்டு 20வது ஆர்டர் வந்தது. எந்த இடத்துல நான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேனோ அதே இடத்துக்கு வந்துட்டு என்னை திரும்ப போய் ட்ராப் பண்ணுறதுக்கு போய் விட்டுட்டான். ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அங்கே போயிட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த ரூம் வரைக்கும் வந்துட்டு சும்மா தான் வந்தேன். இன்றைக்கி வந்துட்டு ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா ரைட் பண்ணி 800 சம்திங் இருந்தது. இன்னொன்று இன்சென்டிவ்ஸ் இன்றைக்கி வந்துட்டு அந்த 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 275. இன்னொன்று ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க, வீக்கெண்ட் ஆஃபர் மாதிரி. இன்றைக்கும் நாளைக்கும் வந்துட்டு கால்குலேட் பண்ணி டோட்டலாக வந்துட்டு 40 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வந்து 800 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்துட்டு 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 275. அதே மாதிரி நாளைக்குள்ளே ஆஃபர் பார்த்தோன்னா 20 ஆர்டர்ஸ் நாளைக்குள்ளதுக்கு மட்டும் செக் பண்ணக்குள்ளே 350 400 என்னமோ மாதிரி இருக்குது. ரெண்டுத்தையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணோன்னா வெறும் 600 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ இந்த வீக்கெண்டு இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டோம்னா டோட்டலாக வந்துட்டு 800 கிடைக்கும். அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு அதுதான் வந்து பெனிஃபிட். ஸோ அதை டார்கெட் வச்சு தான் வந்துட்டு நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். நாளைக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும், அதே 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே, see you. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய்.